கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த புதிய வருடத்தினுடைய புதிய ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி யாவரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து இந்த ஆராதனை நம்ம எல்லாரும் துவங்க போகிறோம். இந்த புதிய ஆண்டு ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கிற வேளையிலே ஏசப்பா நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு எப்படி பழைய ஆண்டுகளிலே தேவன் நம்மை காத்து நடத்தி கொண்டு வந்தாரோ அதை காட்டிலும் மகிமையாக ஆசீர்வாதமாக தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டை நமக்கு மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று யார் யார் உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ, உங்களுடைய ஜெபம் இயேசுவாவுடைய சமூகத்துக்கு முன்பதாக உகந்ததாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆண்டு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆதலால் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்ன தெய்வம் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இந்த புதிய ஆண்டை இயேசுவா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையான தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன்னுடைய சங்கீதம் 90வது சங்கீதத்தில் இப்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு மேலாக எங்களை மகிழ்ச்சியாக்கும், அதுக்கு சமமாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்திலே அந்த சங்கீதத்தில் ஏறெடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக தேவன் துக்கப்பட ஒரு நாட்கள் உண்டு என்றால் சந்தோஷப்பட நாட்கள் உண்டு. கடந்த நாட்கள் முழுவதும் இந்த கொரோனாவினாலே முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகமெங்கும் இருந்தாலும் கூட என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் முடங்கி இருந்த நாட்களுக்கு சரியாக தேவன் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்ய அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆகையால் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கிற வேளையில நிச்சயமாக தேவன் நமக்கு அந்த காரியங்களை அனுகிரகம் பண்ணுவாராக. ஆமென். ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்க கிருபை செய்கிறோம் அப்பா. இயேசுவா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாதவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்த தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறையா. இதோ கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீரே, எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே, பொல்லாப்பு நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே, சத்துருடைய கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே அப்பா. எல்லா கொள்ளை நோய்க்கு எங்களை தப்புவித்து கொண்டீரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வம் வாதை எங்களை அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டீரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தெய்வம் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடிக்கு காத்து கொண்டீரே அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. இந்த 2021ஆம் ஆண்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம் நீர் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறதையா. நிச்சயமாக 21ஆம் ஆண்டு, இந்த 2021ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய கரத்திலிருந்து நன்மையால் முடிசூட்டப்பட்ட ஆண்டா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டாகவே இருப்பதாக, அப்படிப்பட்ட ஆண்டாகவே இருப்பதாக, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டாகவே இருப்பதாக. நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீர் என்று வேதம் சொல்லுகிறபடி என் தெய்வமே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை உண்டாக்குவதற்காக நன்றி. பரலோக நன்மைகளை கொடுப்பதற்காக நன்றி. பூலோக நன்மைகளை கொடுப்பதற்காக நன்றி. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளால் நிரப்பி எங்களை உயர்த்துவதற்காக ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரையும் ஒருமன ஆவியினால நிரப்புங்க. எல்லாரும் ஆவியில நிரம்பி துதிக்க, காவியோடு துதிக்க, கருத்தோடு துதிக்க இயேசுப்பா எல்லாருக்கும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. பாடல் வேலைகளை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆராதனை வேலையை
ஆராதனைகளை பொறுப்படுத்த நடத்துங்கப்பா. அப்பா, விசேஷித்த வேத பாட பகுதியை பொறுப்படுத்த நடத்துங்க. விசேஷித்த பாடலை பொறுப்படுத்த நடத்துங்க. உங்களுடைய ஜீவனுள்ள உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. இந்த புதிய ஆண்டில் எங்களோடு நீங்க பேச சித்தம் கொண்ட உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி நீ தரும்படியாக செபிக்கிறோம். நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி. இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா நீர் கண்ணீரை துடைப்பதற்காக, வேதனைகளை மாற்றுவதற்காக, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக நன்றி. அவருடைய இருதய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதற்காக நன்றி. எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துவதற்காக நன்றி அப்பா. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாரும். நீர் யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்து ஆராதிக்க எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்காருவோம். நாம் யாவரும் அமர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தாளை எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நாம் இந்த வேளையில் இந்த புதிய ஆண்டை கொடுத்த தேவனை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க வேண்டும். அருமையானதோட பிள்ளைகளை துதிக்கிற பிள்ளைகளுக்கு அது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த பாடல் தாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் கிருபை எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம், உங்கள் தயவு எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு நமக்கு கொடுத்ததற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்த தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உணர்ந்து அந்த ஒவ்வொரு வரிகளை நீங்கள் பாடி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் நன்றாக உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உங்க கிருபை எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம், உங்க தயவு எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம், உங்க கிருபை எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம், உங்க தயவு எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், 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 உமக்கே ஸ்தோத்திரம், உங்க கிருபை எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். சத்தம் எனக்கு கேட்க செய்தி ஸ்தோத்திரம், உம்மை போற்றி துதிக்க கிருபை செய்தி ஸ்தோத்திரம். உங்க சத்தம் எனக்கு கேட்க செய்தி ஸ்தோத்திரம், உம்மை போற்றி துதிக்க கிருபை செய்தி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஆமென், 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 ஆமென். எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம், என்னை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைத்தே ஸ்தோத்திரம், உங்க அன்பை ருசிக்க கிருபை செய்தே ஸ்தோத்திரம், என்னை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைத்தே ஸ்தோத்திரம், உங்க அன்பை ருசிக்க கிருபை செய்தே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உங்க கிருபை எனக்கு கிடைத்ததற்காய் ஆமென். எனக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசைகளை பேச வைத்தே ஸ்தோத்திரம், உங்க இரக்கம் பெற கிருபை செய்தே ஸ்தோத்திரம், அந்நிய பாஷைகளை பேச வைத்தே ஸ்தோத்திரம், உங்க இரக்கம் பெற கிருபை செய்தே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென்,
ஆமென் இயேசப்பா. ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். உங்க கிருபை எனக்கு ஆமென் கிருபை ஆமெனப்பா தயவு ஆமெனப்பா எல்லாமே உங்க கிருபை ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்தி மகிழ்வோம். ஆமென். ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவை ஸ்தோத்தரிப்பது எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அவர் தந்த கிருபை பெரியது, அதற்காக அவர் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் பாராட்டின தயவு பெரியது, அதனால் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபை. அந்த பாடலை பாடி நம்ம ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எல்லாமே அவங்க கிருபை தாங்க. எத்தனையோ பேர் கடந்த ஆண்டு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, ஆனால் நம்மளை நிர்மூலமாகாமல் காத்து கொண்டாரே, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இன்னும் நம்மை துதிக்க வைத்திருக்கிறாரே, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவங்க. அல்லேலூயா. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரை துதிப்பதை போல, கர்த்தரை ஆராதிப்பதை போல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை போல ஒரு பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் தாவீது ராஜா எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஜீவனுள்ள மட்டும் என் தேவனுடைய சமூகத்தையே நாடுவேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை யாரெல்லாம் அவரிடத்துல வாஞ்சையாய் இருக்கிறார்களோ அவர்களை அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அருமையான தேவ பிள்ளைகளை அவருடைய கிருபைக்காக, அவர் பாராட்டின தயவுக்காக அவரை நாம் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? உங்களுக்கு கிருபை கொடுத்தாரா இல்லையா? அவர் கிருபை கொடுத்தாரு தானே, அதனால அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நான் நிற்பதும் மூலமாகாதது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நிற்பதும் மூலம் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பது
காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே கிருபையே, தேவ கிருபையே கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று காப்பது கிருபையே. ஆமென். என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே. சீரிடும் புயலினிலும் ஆழியின் நடுவினிலும், சீரிடும் புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. ஆமென். கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பது கிருபையே. அரவணைத்தீரும் ஆட்சி தேற்றியே, அரவணைத்தீரும் மாபெரும் கிருபையே எங்கள் இயேசுவின் கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் இயேசுவின் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே, ஆஹா 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 கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஹல்லேலூயா. எல்லாமே தேவ கிருபைங்க, எல்லாமே தேவ கிருபை, எல்லாமே தேவ கிருபை. நம்ம அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குது, அவருடைய கிருபை தான் நம்மை தப்பு வைக்கிறது, அவருடைய கிருபை தான் நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு கூட கிருபையினால வந்ததுங்க, நம்முடைய மீட்பு கிருபையினால வந்தது. நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தினாவே அவருடைய கிருபையினால நமக்கு கிடைத்தது. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்த இந்த கிருபைகளை விருதாவாக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் தேவனை தொடர்ந்து நாம் புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை நடத்தி வந்த தெய்வத்தை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். புதிய கிருபையால் நம்மை நிரப்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பழைய ஆண்டில எப்படி ஒரு கிருபையை கொடுத்தாரோ அதை காட்டிலும் ஒரு புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புது எண்ணெயின் அபிஷேகத்தை நிச்சயமாக நமக்கு கொடுத்து தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து பாடல் தாளில புதிய ஆண்டுக்குள்ளே என்னை நடத்தும்
புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாகும், முடிவு சம்பூர்ணமாகும். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா. ஆமென், ஆமென். இன்றைக்கு இப்பொழுது தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கேட்குமா? வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை, ஆமென், ஆமென், தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை இப்பொழுது தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஜெயம் எடுக்க கேட்குமா? சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனது சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை கேட்குமா? புது பலனை இயேசப்பா இப்பொழுது தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போமா? சிறிது நேரம் அந்த புதிய ஆண்டுக்குள்ளே தேவனை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. துதித்து துதித்து நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறோம். துதிக்கிறவர்களுக்கு என்றைக்குமே ஜெயம் உண்டு. துதிக்கிறோட வாழ்க்கையில் ஒரு நாளும் போராட்டத்தை பார்க்கவே முடியாது. போராட்டம் வருவதை போல காணப்படும்.
ஆனால் எல்லாம் தவிடுபொடியாகிய மாறிவிடும். ஹல்லேலூயா. துதியின் பலனை கொண்டாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. துதி நமக்கு பலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அணுகுண்டும் தொலைக்காததை கூட தொலைத்து விடும். எந்த பீரங்கிகளும் தொலைக்காததை தொலைத்து விடும். எப்பேற்பட்ட பலவானாலும் முடியாததையும் அது முடித்து விடும். அதுதான் துதியினுடைய பலன். ஹல்லேலூயா. பெரிய கோட்டை எப்படி தகர்த்தார்கள்? துதியினாலே தான். யோசபாத் எப்படி ஒரு பெரிய படையை ஜெயித்தான்? துதியினாலே தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுலும் சீலாவும் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருந்தார்கள். தப்பிப்பதற்கு வழியே இல்லை. தலைகீழாக ரத்தம் சொட்ட சொட்ட தொங்க விடப்பட்டிருக்கார்கள். காயப்படுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கார்கள். ஆனாலும் சிறைச்சாலை கதவு திறவுண்டது. எப்படி? துதியினாலே. ஹல்லேலூயா. கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. எப்படி? துதியினாலே. இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது இந்த ஆண்டில நம்மை கட்டி போட நினைக்கிற எல்லா சத்துருடைய குறியைகளை தேவன் நிர்மூலமாக்க போகிறார். அன்றைக்கு பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த பொழுது எப்படி எல்லாருடைய கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டதோ, இன்றைக்கு செபிக்கிற வேளையில, இன்றைக்கு துதிக்கிற வேளையில, தேவனை ஆராதிக்கிற வேளையில, இந்த ஆண்டில நம்மை கட்டி போட நினைக்கிற எல்லாவித சத்துருடைய கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுகிறது. நிர்மூலமாக்கப்பட போகிறது. எத்தனை பேர் கட்ட போகிறீங்க? எத்தனை பேர் கட்டுகளை கட்டவிழ்க்க விரும்புறீங்க? எத்தனை பேர் எழும்பி பிரகாசிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எழும்புங்க, தேவனை துதியுங்க. இன்றைக்கு விடுதலை நாள், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாமே அவருடைய கிருபை. அந்த கிருபையை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அந்த கிருபையில நிரம்பி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா சவால்களை சந்திக்க தேவன் பலன் கொடுக்கிறார். எல்லா உறவுகள், முறிந்து போன உறவுகள் சீர்பொருந்த தேவன் கிருபை செய்கிறார். அவருடைய புது கிருபையை தந்து, அவருடைய புது பலனை தந்து நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறீங்க, நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் இதே போல ஒரு நாள் அன்னாள் என்கிற ஒரு சகோதரி தேவ சமூகத்தில் வரும்போது துக்கமுகமாய் வந்தா. ஆனாலும் தன் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை அறிந்திருந்தபடியினாலே அவள் தேவ சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தாள். தன்னுடைய தேவனை துதித்தாள். தன் தேவனை ஆராதித்தால். தனக்கு இருந்த துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி தேவனை ஆராதித்தபடியினாலே, துதித்தபடியினாலே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அவளுடைய துதி அங்கீகரிக்கப்பட்டது. தேவனுடைய சமூகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆதலால் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதுதாங்க ஒரு பெரிய நிச்சயம். அதுதாங்க ஒரு பெரிய சமாதானம். இன்றைக்கு அந்த சமாதானத்தை, நிச்சயத்தை நமக்கு தந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இயேசு ராஜாதி ராஜாவை நாம் கொண்டாட போகிறோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. வந்தாரே, தேடி வந்தாரே, தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தாரே என்று சொல்லி தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் சுதந்திரிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். ஆமென்.
ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம்தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம்தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம்தானே இயேசு. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்பு மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்பு மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, ஆமென், முறியடிப்பே. இயேசு ராஜாதி ராஜாவை நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஆமென், ஆமென். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி மகிழ்வார். இயேசு ராஜாதி கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம்.
இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா. அப்படியே நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடி கொண்டே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முடிவில்லாத தம்முடைய மகிமைக்கு பங்கு பெற அழைத்த தேவனை துதிக்க போகிறோம். என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய இம்மானுவேலர் அவர், நம்முடைய இரட்சகர் அவர், நம்முடைய மீட்பர் அவர். அவரை நாம் நேசிக்க நம்மை அழைக்கிறார், அவரை ஆராதிக்க அழைக்கிறார், அவரிடத்துல அன்பு கூற நம்மை அழைக்கிறார். ஓ, என்னிடத்துல என் தேவ பிள்ளை அன்பு கூற மாட்டாளா என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டு இருக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை தொழுது கொள்ள போகிறோம். ஆமே. இந்த வேளையில் அர்ப்பணித்து உள்ளத்தை ஊற்றி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து நம் ஆராதிக்க அர்ப்பணித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பினே உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதை நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. புதிய ஆண்டில ஏசப்பாவை பார்த்து ஒரு உடன்படிக்கை சொல்ல போகிறேன். என்ன? நான் பின் திரும்ப மாட்டேன் அப்பா. சொல்லுவோமா? நான் பின் திரும்பேனே உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நான் பின் திரும்பேனே. சப்பா கரங்களை உயர்த்தி நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து துதித்திடுவேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து துதித்திடுவேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான்
படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை துதிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எத்தனை பேருக்கு இயேசப்பா உயிரா இருக்கிறார்? இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்வு, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வு, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு, தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு வாழ்வு. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான் என்று சொல்லுகிற ஒரு வாழ்வு. உமக்காகத்தானே வாழ்கிறேன் என்ற ஒரு வாழ்வு. எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிறோம்? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கரங்களை வைத்து சொல்லுவோமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே
மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. தேவன் தாமே கிருபையாக இந்த ஆராதனை வேலை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியினாலே நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம ஏசப்பாவுடைய அன்பின் கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய நம்ம மத்தியில் அருமையான சகோதரி ஜாய்ஸ் டேனியல் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து இந்த விசேஷித்த வேத பாட பகுதியை வாசிப்பார்கள். நாம வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1-8 முடிய. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1-8 முடிய. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி
ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் நம்ம மத்தியில் அருமையான மகன் ஜேக்கப் சாமுவேல் முன்பதாக வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். நாம் கேட்டு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நான் ஒரு விசேஷித்த பாடலை பாடுகிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது, அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்கு தத்தங்கள், நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுது. அதை உன் கண்கள் பார்க்க போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவை தானாகவே திறக்க போகுது. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுது. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாதீங்க, கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுது. அதை நம் கண்கள் பார்க்க போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இயேசுவுடைய கிருபையினாலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கென்று விசேஷித்த விதமாக ஆயத்தம் பண்ணி கொடுத்த பரலோக அந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த வேளையில் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 72வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாவரும் சங்கீதம் 72:14 வாசிப்போம். 72:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென். நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் ஆமென். கொடுமைக்கும் ஆமென். தப்புவிப்பார். ஆமென். போதும், எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவன் தாமே கிருபையாக இந்த புதிய ஆண்டிலே 2021ஆம் ஆண்டிலே நமக்கென்று ஆயத்தம் பண்ணி கொடுத்த இந்த பரலோக வாக்குத்தத்த இந்த வசனத்தின்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே நம்முடைய எல்லாருடைய ஆத்துமாவையும் வஞ்சகத்துக்கும் எல்லா விதமான கொடுமைக்கும் தப்புவிப்பேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றி அந்த வாக்கு தத்தத்தினுடைய மகிமையினால எல்லாரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக இந்த வார்த்தை எல்லார் உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாக இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீங்க கொடுத்த ஜீவனுள்ள உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றி அப்பா. ஜீவனுள்ள உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றி அப்பா. நீர் இன்றைக்கும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்தங்களை உரித்தாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு உரியது என்ற வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கிருபையாக இந்த நாளில கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் வாக்கு தத்தத்திற்காக நன்றி. இந்த வாக்கு தத்தனுடைய மகிமை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தம் அப்படியே 100% நிறைவேறுவதை எங்கள் கண்கள் காண கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. எல்லா தடைகளை நீக்கி போடுவதற்காக நன்றி. இந்த வார்த்தையுடைய மகிமை எல்லாரும் ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் அப்பா. ஒரு பெரிய மகிமையை காண கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே கிருபை செய்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாக அந்த வார்த்தை வாசிப்போமா? 72 இந்த வருடத்துல தேவன் நமக்கு கொடுத்த அந்த மகிமையான வாக்குத்தத்தம் 72வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த வருடத்துல தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய ஊழியத்தின் மூலமாக இதை பார்க்கிற கேட்கிற இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆதலால் எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிங்க. நிச்சயமாக அந்த மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்களை குறித்து வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் விதவிதமாக எத்தனையோ ஊழியக்காரர்கள் எத்தனையோ தேவ சபைகள் கொடுப்பது உண்டு. வளர்ந்த ஊழியர்கள் எவ்வளோ வித்தியாசமான காரியங்களை கொடுப்பது உண்டு. ஆனால் கிருபையாக இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பேன் என்று அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை தப்புவிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வாதைக்கும் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருடைய கண்களுக்கு நம்மை மறைத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனுடைய பொல்லாப்புக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அந்தகாரத்தினுடைய வல்லமைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். இத்தனை வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் அதன் மத்தியில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தையில நமக்கு குறிப்பாக ஒரு காரியத்தை அழுத்தமும் திருத்தமாக சொல்லுகிறார். அது என்ன? நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆத்துமாவை தப்புவிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஏனென்றால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கும் காலம் ஆரம்பமாகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டிய காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆதலால் இந்த நாளில் ஆண்டவர் ஆத்துமாவை குறித்து இந்த காரியங்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஏன் ஆத்துமாவை பாதுகாக்க விரும்புகிறார், ஏன் நம்முடைய தேவன் நம்முடைய ஆத்துமாவை தப்புவிக்க விரும்புகிறார் என்றால், நாம் வாசித்த அந்த வேத பாட பகுதி ஏசாயா 63ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 4வது வசனத்தை வாசிப்போம்.
ஏசாயா 63:4 சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நல்ல கவனிங்க, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஹல்லேலூயா. ஏன் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிக்கிறார்? ஏன் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஆரம்பத்தில் வந்து நிற்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார் என்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மீட்கும் வருஷம் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மீட்கும் நாள் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை நாள் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நம்மை எடுத்துக்கொள்ள போடுகிற நாட்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நீண்ட நாட்களாக என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, என் மீட்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ரகசிய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படும் என்ற வார்த்தை நம்பி விசுவாசித்து இத்தனை காலமாக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மீட்கும் நாள் சமீபித்து வந்த காரணத்தினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாவை நீங்கள் தப்புவித்துக் கொள்ள வேண்டும், உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய மீட்பு நமக்கு சமீபமாய் இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு சீக்கிரமாக வரப்போகிறபடியினால நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில், ஒரு நிர்பந்தத்துக்குள்ள, ஒரு எச்சரிப்புக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கு எதை சொல்றாரு பாருங்க. ஆத்துமாவுக்கு விரோதமான காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகம், கொடுமை என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வஞ்சகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வஞ்சகம் என்ற வார்த்தை ஏமாற்றுகிற காரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது கொடுமைன்னா என்ன சொல்றாங்கன்னா, அர்த்தம் அதுக்கு வன்முறை என்று சொல்லுகிறார்கள். அப்போ வஞ்சகம்னா ஏமாற்றுகிற காரியம், கொடுமைனா வன்முறை என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமாக்களை இப்ப இப்படி படித்து பாருங்க, இந்த வாக்குத்தத்தனுடைய மகிமை உங்களுக்கு விளங்கும். நம்முடைய ஆத்துமாக்களை ஏமாற்றுகிறதற்கும் வன்முறைக்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா தப்புவிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாக்களை அவன் சூறையான பிசாசானவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடியினால, இந்த நாட்களில் நம்மை காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறபடியினால ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் ஊடாக நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:9 வாசிப்போம். துன்மார்க்கரோடே ஆமென். அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. பாருங்க, நம்முடைய தேவனுடைய அருமையான குணத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தையை நமக்கு காட்டுகிறார். பாருங்க என்ன, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அதாவது அவருடைய வாயில ஏமாற்றுகிற காரியங்கள் ஒரு நாளும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் வாசிப்போம். லேவியர் ஆகமத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியர் ஆகமத்தினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்கம் 151. 19:11. நீங்கள் களவு செய்யாமலும் நல்லா கவனிங்க, வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய தேவனுடைய வாயில வஞ்சனை இல்லை. அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் பார்த்த ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு, நீங்கள் வஞ்சனை பண்ணாமலும் இருங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி கட்டளையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை பார்த்து தான் ஏசாயா 63:8 என்ன சொல்லுகிறது வாசிப்போம். ஏசாயா 63:8 பக்கம் 869.
அவர்கள் என் ஜனத்தார் என்றும், ஆமென், நல்லா கவனிங்க, அவர்கள் என்னுடைய ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகர் ஆனார். பாருங்க, எவ்வளவு பெரிய அருமையான அன்புள்ள வார்த்தைகள் பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் வாயில வஞ்சனை இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு வஞ்சனை செய்யாதிருங்கள் கட்டளை கொடுத்தாரு. அதன்படியே இருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானா. யாருக்கு? யார் வஞ்சனை செய்யாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் என்னவானாரு? இரட்சகர் ஆனார். ஹல்லேலூயா. அந்த இரட்சகர் நம்மை ரட்சித்தாரே, அந்த இரட்சகர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக வஞ்சகன் வலை வீசி கொண்டு இருக்கிறான், அவன் கொடுமையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான், ஆதலால் உன் ஆத்துமாவை காத்துக்கொள், ஏனென்றால் என்னுடைய வருகையின் அந்த மீட்பின் வருஷம் சமீபித்தது என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகளை குறித்து அல்ல. ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு மனுஷன் இயேசு அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன் மேலே தான் அவனுடைய டார்கெட் இருக்கிறது, அவனுடைய குறிக்கோள் இருக்கிறது. அவனை எப்படியாக வீழ்த்த வேண்டும், அவர் வரும்பொழுது அவர் வெறுங்கையா திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவன் பலவிதமான கிரியைகளை செய்து கொண்டு வருகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாக்களை சூறையாடும்படியாக, நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடிக்கு, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு, நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக அவன் பல வகையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அதை அறிந்துதான் தேவ ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட வஞ்சகமான செயல்கள் செய்தாலும் சரி, ஏமாற்றுகிற காரியங்களை செய்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய வன்கொடுமைகளை செய்தாலும் சரி, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எல்லா வஞ்சகத்திற்கும் விலக்கி காக்க போகிறார், எல்லா கொடுமைக்கும் உங்களை தப்பு வைக்க போகிறார். ஆதலால் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு ஏமாற்றுகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப வேதத்தில் ஏமாற்றப்பட்ட காரியங்கள், பல காரியங்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுல ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினபடினால் அவைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். பாருங்க, வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:13 வாசிப்போம். ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி இப்படி செய்தது என்ன என்றார். ஆமென். ஸ்திரீயானவள் ஆமென் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆமென். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் ஏமாற்றுகிற காரியம், முதல் வஞ்சகம் எங்கே துவங்கினதென்றால் ஏதேன் தோட்டத்திலே சகோதரி ஏவாள் இடத்திலே தொடங்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தினுடைய சார அம்சத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். பாருங்க, தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு காரியத்தை பிசாசு அவளை செய்ய தூண்டின காரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அந்த சம்பாஷணை நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஏதேன் தோட்டத்திலே அந்த தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனியையும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் தேவன் உண்டாக்கினார். ஆதாமை பார்த்து சொன்னார், நீ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாகா என்று சொன்னார். அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் அவனுக்கு விலக்கி வைத்தார். ஆனால் பாருங்க, இந்த பிசாசு ஏவாள் நேரடியாக ஆதாமை சந்திக்கவில்லை, மாறாக அவன் என்ன பண்ணுகிறான்? ஏவாள் மூலமாக கிரியை செய்து ஏவாளை அவன் வஞ்சிக்கிற காரியம் என்ன? தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை அவன் செய்ய சொல்லி ஆவலை தூண்டினான். அதை குறித்து அப்படி இப்படின்னு சொல்லி அதை வர்ணிக்கும் போது அவளுக்குள்ள ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் அவளுடைய எதிர்பார்ப்புகள் மேலோங்கப்பட்டது, அவளுடைய ஆசை தூண்டப்பட்டதுனால அவள் என்ன பண்ணால்? தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கியவைகளை அவள் செய்தால் அதன் நிமித்தமாக என்ன வந்தது? முழு உலகத்திற்கும் பாவம் சாபம் வந்தது.
தேவ மகிமை இழந்தார்கள், ஆளுகையை இழந்தார்கள், ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாக ஏமாற்றுகிற காரியம் எங்கே இருந்து வந்தது? வேதம் சொல்லுகிறது, தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கியவைகளை செய்ய சொல்லுகிறது ஒரு ஏமாற்றுகிற காரியம். இன்றைக்கு அதை தான் பிசாசு செய்து கொண்டு இருக்கிறான். பாவம் செய்யாது என்று சொன்னால் பாவத்தை நேரடியா செய்ய வைக்கிறது அல்ல, பாவத்தை என்ன பண்றான்? ஆவலை தூண்டி நீங்களாகவே பாவம் செய்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணுகிறான்? வஞ்சகன் வலையை வீசி கொண்டு இருக்கிறான். ஆதலால் அந்த வஞ்சகத்திற்கு தேவன் நம்மை தப்புவிக்கும்படியாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏமாற்றுகிற காரியம் உலகத்தில் எப்பொழுது எப்படி வந்தது? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 21, 22 25 வசனங்களிலே இந்த அமலேக்கியனுடைய காரியங்களை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்தும் அமலேக்கியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அமலேக்கியன் ஆபிரகாமோடு சமாதான உடன்படிக்கை செய்ய வருகிறான். எப்பொழுது அவன் செய்கிறான் என்றால் அந்த 25வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் ஆமென், அபிமெலேக்குடைய வேலைக்காரர் ஆமென், கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆமென், ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டார். ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. வஞ்சனை செய்தது யார்? அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும். யார் ஏமாற்றினார்கள்? ஆபிரகாம் ஏமாற்றினார்கள். வஞ்சக என்ற வார்த்தைக்கு ஏமாற்றப்படுகிற காரியம், ஏமாற்றுகிற காரியம் என்று அர்த்தம். அப்ப இன்றைக்கு அமலேக்கியர்களினாலே, அவனுடைய வேலைக்காரர்களினாலே ஆபிரகாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அந்த ஏமாற்றினவர்கள் ஏமாற்றதுக்காக வருத்தப்படாம அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட சமாதானமா பேசுறாங்க. அல்லேலூயா. ஆனா திருப்பி கொடுத்தாங்கன்னு எழுதப்படலை. நல்லா யோசித்து பாருங்க. நம்மளோடதே எடுத்துக்கொள்றாங்க, ஆனா நம்மோடு சமாதானம் பண்ண வராங்க. இதுதான் ஏமாற்றுகிற காரியம். முதலாவது, தேவன் விளக்கினவைகளை செய்ய சொல்றது ஒரு ஏமாற்றுகிற காரியம். ரெண்டாவது, நம்முடையவைகளை சூறையாடி கொண்டு நம்மோடவே சமாதானம் பண்ண வருவாங்க. இது இரண்டாவது ஏமாற்றுகிற ஒரு காரியம். மூன்றாவதாக ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 29, 25 வாசிப்போம். ஆதியாகமம் 29, 25 வாசிப்போம். காலையிலே இதோ ஆமென், அவள் லேயாள் என்று ஆமென், யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ஆமென், ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன். ஆமென், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். ஆமென். பாருங்க, மூன்றாவதாக முதல்ல சாராளுக்கு வஞ்சகம் நடந்தது, ரெண்டாவது ஆபிரகாமுக்கு நடந்தது, மூன்றாவதாக யாக்கோபுக்கு நடக்குது. என்ன நடக்குது? அவனுடைய சொந்த மாமா அவன் எந்த பொண்ணை கல்யாணம் கட்டினானோ அந்த பொண்ணுக்கு பதிலாக அவன் என்ன பண்றான்? வேற ஒரு பொண்ணு, தன்னுடைய மூத்த மகளை அவன் என்ன பண்றான்? அவனுக்கு ஏமாற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதை அவன் அறியும் பொழுது அவன் கேட்கிற வார்த்தை தான், ஏன் லாபானே எனக்கு வஞ்சகம் பண்ணினாய்? ஏன் லாபானே என்னை ஏமாற்றினாய் என்று சொல்லி யாக்கோபு கேட்கிற காரியம்தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. லாபான் அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யவில்லை, திரும்பவும் யாக்கோபை இரண்டாவதாக ஒரு வாட்டி ஏமாற்றுகிறார். என்ன? ஆதியாகமம் 31 எடுத்துக்கொள்வோம். 31வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் தகப்பனோ ஆமென் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். நல்ல கவனிங்க, உன் தகப்பனாகி அந்த லாபானோ என்னை ஏமாத்தி என் சம்பளத்தை எத்தனை வாட்டி ஏமாத்தினா? 10 முறை ஏமாத்தினா. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய ஆமென் தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நல்லா கவனிச்சீங்களா? தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் 7 ஆண்டுகள் அவன் அங்க இருந்து ஒரு திருமணம் முடித்து கொண்டு போக வேண்டும் என்று இருந்தவன அவனுடைய ஏமாற்று காரியத்தினால என்ன நடந்தது? 14 வருஷத்துக்கு மேல யாக்கோபு லாபான் இடத்துல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதனால என்ன நடந்தது? அவன் வளர விடாம தடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் சம்பளத்தை அவன் மாத்தி 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 மாத்தி
அவனுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வந்தான். ஏற்கனவே மனைவியை மாற்றி ஒரு பெரிய இக்கட்டில் அவனை உட்படுத்தினா. ரெண்டாவதாக சம்பளத்தை மாற்றி அவனுடைய ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை, அவன் பொருளாதார ஆசீர்வாதத்தில் அவன் உயரப்படாதபடிக்கு அவனை ஏமாற்றி கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இது எதை காட்டுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அவனை வளர விடாமல் தடுக்கிறதை காட்டுகிறது. அவன் மேல் இருந்த தேவ திட்டம் அவன் மூலமாய் செயல்படாமல் இருக்க இந்த லாபான் மறைமுகமாக ஏமாற்றி தடை செய்து கொண்டே இருந்தான் என்று நமக்கு தெரிய வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில மாமாவா அழைக்கப்படுகிற ஆட்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். சில நேரங்களில் சில அப்பா என்று அழைக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். சில நேரங்களில் ஐயா என்று அழைக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? ஒரு நாளும் அவங்களுக்கு கீழே இருக்கிற எந்த யாக்கோபையும் அவங்க வளர விடுவதே கிடையாது. ஒரு நாளும் அவங்க மூலமாக இருக்கிற தேவ திட்டங்களை என்னன்னு கவனிக்கிறது கிடையாது. அந்த தேவ திட்டங்களை செயல்படுத்த அவங்க முயற்சித்தாலும் அப்படிப்பட்ட மக்களை இவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்ப 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 இந்த லாபானை போல கள்ளத்தனமாக செயல்பட்டு அவர்கள் கண்டு தேவன் செய்ய திட்டத்தை முடக்க அவர்கள் யோசிக்கிறார்கள், அதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏமாற்று காரியம்தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக அவனை வளர விடாமல் தேவ திட்டம் அவன் மூலமா செயல்படாமல் இருக்க தடை செய்வது மூன்றாவது ஏமாற்றுகிற காரியம். அல்லேலூயா. நான்காவதாக வாசிப்போம். ஆதியாகமம் 34:13 வாசிப்போம். ஆதியாகமம் 34:13. அப்பொழுது யாக்கோபின் குமாரர் ஆமென் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் ஆமென் தீட்டுப்படுத்தினபடியால் ஆமென் அவனுக்கும் ஆமென் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் ஆமென் வஞ்சகமான மறுமொழியாக நல்ல போதுங்க. நல்லா கவனிச்சிங்களா? வஞ்சகமான மறுமொழி கொடுத்தாங்க. யாரு? யாக்கோபுடைய குமாரர். அந்த குமாரோட பேர் என்ன? லேவியும் சிமியோனும். இந்த இரண்டு பேரும் என்ன பண்றாங்க? அந்த சீகேம் என்கிற ஒரு மனுஷன் தன் சகோதரியை தீட்டுப்படுத்தினது நிமித்தமாக அவனுக்கு வஞ்சகமான மறுமொழி கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது வஞ்சகமான மறுமொழினா என்ன? ஏமாற்றுகிற ஒரு வார்த்தை. அந்த ஏமாற்றுகிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு, உள்ளே என்ன வச்சிருந்தாங்க? இவனுங்க தங்கச்சியை தொட்டாங்களா, இவனை விடவே கூடாது அப்படின்ற உள்ளத்திலே வஞ்சகத்தை, அதாவது வெறிய, கொலை வெறிய வைத்துக்கொண்டு வெளியே என்ன பண்றாங்க? அப்படியே அவங்களுக்கு ஃபேவரா பேசுவது போல, அவங்ககிட்ட அன்பா இருக்கிறது போல அவங்ககிட்ட என்ன பண்றாங்க? வஞ்சகமான மறுமொழியை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன குறிக்கிறது? உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே வேறொன்றை பேசுவது, அதாவது வார்த்தையிலே உண்மை இல்லாதது. ஹல்லேலூயா. அப்ப நாலாவது ஏமாற்றுகிற காரியம் எதை குறிக்கிறது? வார்த்தையிலே உண்மை இல்லை. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக வேதம் எந்த ஏமாற்று காரியத்தை குறிக்கிறது? வாசிப்போம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 8:29. அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் ஆமென் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் ஆமென் அவர் ஊழியக்காரரையும் ஆமென் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி ஆமென் நான் கர்த்தரை நோக்கி ஆமென் வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடிக்கு ஆமென் பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றார். ஆமென். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வஞ்சகமான காரியத்தை தேவன் இங்கே மோசேயின் மூலமாக எழுதுவதை பார்க்கிறோம். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஐந்தாவதாக தேவ ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிற ஒரு காரியம் ஏமாற்றுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்க, பார்வோனை பலவிதமான வாதைகளினால தேவன் தண்டிக்கிறார். என் ஜனங்களை போக விடு, என்னை ஆராதிக்க விடு என்று சொல்லி அவர் கட்டளை இடுகிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தேவனை ஆராதிக்க ஜனங்களை விடுதலையாக்க அவனுக்கு மனமே இல்லை. அதனால தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற வேளையிலே தேவனுடைய உக்கிர கோபம் அவன் மேல் ஊற்றப்படுகிறது, அவருடைய தண்டனை ஊற்றப்படுகிறது. அப்படி ஊற்றப்படுகிற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. என்ன? பார்வோன் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க நினைக்கிறான். ஆனாலும்
அவனுக்குள்ள ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடுறதுக்கு முழு மனது இல்லை. அல்லேலூயா. அதை தான் மோசே இங்கே சொல்லுகிறார். இப்பொழுதும் மோசே அந்த பார்வோனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சனை செய்யாதிருங்க, நீங்கள் ஏமாற்றாதீங்க, திரும்பவும் ஏமாற்றி பேசாதீங்க, நான் அனுப்பிடுறேன்னு சொல்லி சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க அப்படி சொல்லி சொல்லுகிற வார்த்தை தான். அப்போ ஐந்தாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவ ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிற ஒரு காரியம் ஏமாற்றுகிற காரியம். அல்லேலூயா. இதே போல பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ரப்சாக்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை வாசிப்போம். எசேக்கியா ராஜாவுடைய காலத்திலே எசேக்கியா ராஜாவுக்கு அவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவன் வரும்பொழுது அவன் பேசுகிற காரியம் 18:29 வாசிப்போம். 2 ராஜாக்கள் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். ஆமென். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் என்ன சொல்றான்? அதுக்கு அடுத்த 30ஆவது வசனம் பாருங்க. எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லி அவன் ரப்சாக்கே யூத ஜனங்களோட, இஸ்ரவேல் ஜனங்களோட, தேவ ஜனங்களோட பேசுகிற வார்த்தையை இந்த பகுதியில் காணப்படுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, அங்க பார்வோன் தேவ ஜனங்களை ஆராதிக்க விடாம தடை பண்ணி ஏமாற்றினா, இங்க ரப்சாக்கே என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றான்? இந்த ரப்சாக்கேயுடைய கைக்கு நம்மை தேவன் தப்புவிப்பார் என்று சொல்லி தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி துதிங்க, தேவனை நோக்கி உங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கெஞ்சுங்கன்னு சொல்லி இந்த எசேக்கியா ராஜா தேவ ஜனங்களை தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க அவன் வழி நடத்துகிறான். எங்கே இவர்கள் அவரை நோக்கி பார்த்தான், நிச்சயமாக அவர் தம்முடைய கரத்தை நீட்டி இந்த போராட்டத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவன் அறிந்ததுனால அவன் என்ன பண்ணுகிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை தேவனை நோக்கி நம்பாதபடிக்கு, தேவனை நம்பி வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து திசை திருப்புகிற ஒரு ரப்சாக்கேவை ஏமாற்றுகிற காரியத்தை தேவன் இங்கே காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப ஐந்தாவதாக தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க விடாமல் தடுப்பது, தேவனை நம்ப பண்ணாமல் தடுப்பது, வேதம் சொல்லுகிறது அது ஏமாற்றுகிற காரியம். அல்லேலூயா. ஆறாவதாக ஒரு காரியத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:25. சாட்சி சொல்லுகிறவன் ஆமென் உயிர்களை ரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரனோ அதாவது ஏமாற்றுகிறவனோ பொய்களை ஊதுகிறான். இப்போ இது ஒரு காரியம். அடுத்து நீதிமொழிகள் 12:17 பார்ப்போம். 12:17. நீதியை வெளிப்படுத்துவான். ஆமென். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். நல்லா கவனிச்சுங்க. பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பொய்ய ஊதுறவனும் வஞ்சகன், ஏமாற்றுகிறவன். அந்த பொய்க்கு சாட்சியா இருக்கிறவனை பார்த்தோம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவனை ஏமாற்றுறவன் சொல்றாரு. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அருமையான தேவ பிள்ளைகளை, நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நடந்ததை மறைப்பது பொய். அந்த நடந்த பொய்யை மறைச்சு அதை அடுத்தவர்கள் அறிந்து கொண்ட பிறகு அதை ஜோடித்து வர்ணித்து அதுக்கு காது மூக்கெல்லாம் வைத்து சொல்லுவது தான் பொய்யை ஊதுற காரியம். அப்ப அந்த பொய்யை ஊதுற காரியத்துக்கு இன்னொரு காரியமும் இருக்கு. என்ன அப்படின்னா, பொய்யை அறிந்து கொண்ட ஜனங்களை பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி துரத்துவது, அபாண்டமான காரியங்களை அவர்கள் மேல் சொல்லுவது, இது எல்லாமே என்ன காரியம்? பொய்யை ஊதுற காரியம். அப்ப இந்த பொய்ய ஊதுற மக்களை, அந்த பொய்ய நம்பி அவங்களுக்கு ஆமாசாமி போடுறாங்க பார்த்தீங்களா? ஓ, அவர் எது செஞ்சாலும் சரி, அவர் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லி பொய்ய பேசுற மக்களுக்கு ஆமாசாமி போடுற கூட்டம் இருக்கு பாருங்க. அவங்கள பார்த்து தான் வேதம் சொல்லுது பொய் சாட்சிக்காரன். அவங்கள பார்த்து என்ன சொல்லுது வேதம்? பொய் சாட்சிக்காரன். அப்போ இன்றைக்கு இதுதான். அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட வஞ்சகர்களை, இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தப்புவிக்கும்படியாக இந்த காரியங்களை நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏழாவதாக கடைசியாக வாசிப்போம். மத்தேயு 24:24 வாசிப்போம். மத்தேயு 24:24.
ஏனெனில் ஆமென். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நல்ல கவனிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா யாரு? நம்மை பார்த்து சொல்றாரு. நம்மையும் இந்த ஏமாற்றுகிற மக்களால ஏமாற்றுகிற அளவுக்கு பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் செய்வார்கள். அப்ப இவங்களுக்குள்ள எப்படி அந்த காரியம் வருது? எப்படி அவங்களால ஏமாற்ற முடியுது? எப்படி அவங்களால பெரிய அடையாளத்தை செய்ய முடியுது? எப்படி அவங்களால பெரிய அற்புதங்களை செய்ய முடியுதுன்னா வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:1 வாசிப்போம். ஆகிலும் ஆமென். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலும் ஆமென் சூடுண்ட பொய்யுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும், நல்ல கவனிங்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அவர்களால் பொய்யான ஒரு அற்புதம் செய்ய முடியுது? எப்படி அவர்களால் பொய்யான ஒரு அடையாளத்தை காட்ட முடியுதுன்னா வஞ்சிக்கிற ஆவி, அதாவது ஏமாற்றுகிற ஆவி அவர்களுக்குள்ளே புகுந்ததுனால, அவர்களுக்குள்ளே வந்ததுனால வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட ஏமாத்துகிற அளவுக்கு அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்ப இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள வஞ்சக ஆவி வந்துருச்சு. அந்த வஞ்சக ஆவி அவங்களுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னா எபேசியர் 4:14 சொல்லுகிறது, கள்ள போதகம் அவர்கள் மூலமாக வரும். கள்ள போதகம்னா என்ன அர்த்தம்? கலப்பான போதகம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்க. ஆண்டவர் சொல்லாதது சொன்னாருன்னுவாங்க, அவர் செய்யாததை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே மாத்தி 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 கலந்து 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 ஆண்டவருடைய வார்த்தையை நீர்த்து போக பண்ணுகிற கலந்த கலப்பான உபதேசத்தை கொடுக்கிறது எப்பொழுது வருகிறது? இந்த வஞ்சக ஆவி எப்பொழுது ஒரு ஊழியக்காரன் மேல வருகிறதோ அப்போ அவன் கள்ள ஊழியனாக, கள்ள போதகனாக அவன் மாறி விடுகிறான். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த வஞ்சக ஆவி அவனுக்குள்ளே வரும்பொழுது கொலோசியர் 2:4 சொல்லுகிறது, அவன் நய வசனிப்பாக பேசுகிறவனாக மாறி போகிறான். அப்ப அந்த நய வசனிப்பு வரும்பொழுது அவங்க அப்படியே நம்ம கிட்ட நயமா பேசுவாங்க, தன்மையா பேசுவாங்க. அப்படிங்க சிஸ்டர், இப்படிங்க சிஸ்டர் சொல்லி குறைந்து குறைந்து பேசி அவங்க என்ன பண்ணுவாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை போன்ற மக்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வஞ்சிப்பாங்க. அப்ப மூன்றாவதாக வஞ்சிக்கிற ஆவி அவர்களுக்குள்ள வரும்பொழுது 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறது, அவங்க தந்திரமா நடத்துவாங்க. எப்படி ஏவால அந்த பிசாசு தந்திரமா ஏமாத்தினாலும் அதே போல தந்திரமா பேசுவாங்க, தந்திரமா நடந்து கொள்வாங்க. அப்ப வஞ்சிக்கிற ஆவி ஒருவனுக்குள்ள வரும்பொழுது நான்காவதாக 2 பேதுரு 2:13 சொல்லுகிறது, அவங்க உல்லாசமா வாழ்வாங்க. எப்படி வாழ்வாங்க? உல்லாசமா வாழ்வாங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஏற்கனவே அப்போஸ்தலருடைய நாட்களிலே இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. அதனாலதான் அப்பவே அவங்க என்ன சொன்னாங்க? இது கடைசி காலம் சொன்னாங்க. அது அப்ப மட்டும் இல்ல, இப்போ அதிகமாகவே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கும் நடக்குது, இனிமேலும் நடக்க போகுது. அல்லேலூயா. அப்ப இந்த வஞ்சிக்கிற காரியத்துல கள்ள உபதேசம் வரும், நய வசனிப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க, தந்திரமா பேசுவாங்க, உல்லாசமா வாழ்வாங்க. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? எங்களுக்கு புரியலைங்க, எங்களுக்கு புரியுறபடி சொல்லுங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா எளிமையா உங்களுக்கு புரியுறத நான் சொல்றேன் பாருங்க, வசனத்தின் அடிப்படையில். அதாவது இந்த கள்ள உபதேசங்கள், இந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியர்களை நீங்க எப்படி இனம் கண்டு கொள்ள முடியும் என்றால், எப்படி அடையாளத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு புரிகிற வண்ணமாக நான் சொல்லுகிறேன் பாருங்க. உங்களுடைய பலவீனத்தை, அதாவது உங்களுடைய வீக்னஸை அறிந்து உங்களை பயன்படுத்துவாங்க. உங்களுக்கே தெரியாது நீங்க எதில் வீக்னஸ்ன்னு அவங்க நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்?
வஞ்சிக்கிற ஆவி அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க அழகா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது அப்படின்னு. அந்த வீக்னஸ் அறிந்து ஒருவேளை நீங்க பண ஆசை பிடிச்சவங்களா இருந்தா உங்களுக்கு பணத்தை தூக்கி தூக்கி கொடுத்து உங்களை வஞ்சிப்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை பதவி ஆசை, சில பேருக்கு பண ஆசை இருக்காது, ஆனா சில பேருக்கு என்ன இருக்கும், பதவி ஆசை இருக்கும். நான் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கணும், ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கணும், என்னை பார்த்து எல்லாம் கௌரவமாக நடக்கணும் அப்படின்னு அந்த பதவி ஆசை இருக்கும். அந்த பதவி ஆசையை அவங்க பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை அழகா வஞ்சிப்பாங்க. மூணாவதா பாருங்க, பெருமையா பேசுவது சில பேருக்கு பிடிக்கும். நம்மளை யாராச்சும் ஒரு பெருமையா பேச, ஆஹா அப்படியே உள்ளம் பொங்கும். இது என்ன அவங்க நினைக்கிறீங்களா, அவங்க நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுறாங்கன்னு? கிடையவே கிடையாது. அது வஞ்சிக்கிற ஆவி அவளுக்குள்ள வந்ததுனால உங்கள் ஆத்மாவை வஞ்சிக்கிறதுக்காக அவங்க உங்களை பெருமையா பேசுறாங்க, உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, வஞ்சிக்கிற ஆவி அவங்களுக்குள்ள வரும்போது அவர்களுடைய பலவீனத்தை அறிந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, முதன்மையான இடத்துல வைப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான், எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நீ தான், நீ பெஸ்ட்டுமா, நீ பெஸ்ட் பிரதர், நீங்க பெஸ்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவங்க முதன்மையா வைப்பாங்க. இதுதான் அந்த கள்ள உபதேசிகள், அந்த நயவசிப்பான உபதேசிகள், அந்த தந்திரமான உபதேசிகள், உல்லாசமாக வாழக்கூடிய உபதேசிகள், வஞ்சக ஆவிக்கு இடம் கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய ஊழியர்களை இனங்கண்டு கொள்ள முடிய வேண்டுமானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய வீக்னஸ் அறிந்து அவங்க செயல்படுவாங்க. எப்படி முதன்மையாக வைப்பாங்க, உங்கள் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றுவாங்க. உங்களுடைய காரியத்தை அறிந்து அப்படியே பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்களை பத்தி நல்லா தெரியும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க என்ன குறைவுல இருக்கீங்க, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்க எப்படி வேதம் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்குது, எல்லாம் உங்ககிட்ட பழகி பழகி உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆண்டவர் பேசுவது போல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த வஞ்சக ஆவியினுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்லா பாருங்க, சில பேரை ஆகாரத்தினால கவுப்பாங்க. பதவிக்கு கவராத ஆட்கள், பணத்துக்கு கவராத ஆட்கள், பெருமைக்கு புகழ்ச்சிக்கு கவராத ஆட்களை, முதன்மையான இடத்துக்கு கவராத ஆட்களை சில பேர் இருப்பாங்க, சாப்பாடு பார்த்தா டபக்குன்னு விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை அவங்க அழகா சாப்பாடை போட்டு கவுக்குறாங்க. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு ஆமா சாமி, அவங்க செய்யற எல்லாத்துக்கும் சரி, நீங்க சூப்பரா செய்றீங்க பிரதர் சொல்லி யாரெல்லாம் செங்சக் அடிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே முதன்மையா வைப்பாங்க. அவங்கள உயர்த்தி பேசுவாங்க. இந்த பிரதரை போல நல்லவங்க கிடையாது, இந்த பிரதரை போல உண்மையானவங்க கிடையாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஆட்களை உயர்த்தி வைப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த வஞ்சிக்கிற ஆவி உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளே பார்த்து சொல்லுவாங்க. என்னன்னு, நம்மையே வீண் பெருமை கொள்ள வைப்பாங்க. சிஸ்டர், நீங்க இங்க இருக்கிறதுக்காக ரொம்ப பெருமைப்படணும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மையே வீண் பெருமை கொள்ளக்கூடிய பெருமைக்காரர்களாக நம்மை மாற்றி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக, தேவன் சொல்லாததே தேவன் சொல்வதை அவங்க செய்யவே மாட்டாங்க, அவர் சொல்லாதது தான் செய்வாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. சுருக்கமா சொல்லணும், உலக பிரகாரமாக நடக்கிற அந்த வஞ்சக ஆவியுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப 7 விதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப 7 விதமான ஏமாற்றுகிற காரியம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7 விதமான ஏமாற்றுகிற காரியங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய ஆத்துமாவையே வஞ்சிக்கக்கூடியது, நம்முடைய ஆத்துமாவையே ஏமாற்றக்கூடியது. ஆதலால் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, இதிலிருந்து உன்னை நான் தப்புவிக்க விரும்புகிறேன் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஏமாற்றுகிற காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்கல, வளைஞ்சு கொடுக்கல அப்படின்னா உடனே உங்க மேல வர்றதுக்கு பேர் தான் வன்முறை. நல்லா கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனை ஆராதிக்காத வரைக்கும் அவங்கள சொர்க்கமா இருந்தது எகிப்து.
அவங்க அழகா வேலை பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா திண்டுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி அவங்க ஆண்டோட வார்த்தைக்காக நிற்கும் போதுதான் அந்த ஏமாற்றுகிறவனுடைய வஞ்சகனுடைய முழு முகத்தை எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டாங்க. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வஞ்சிக்கிற மக்களுக்கு நீங்க அப்படியே இடம் கொடுத்து போயிட்டே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு நல்லவங்களா இருப்பீங்க. ஆண்டவரோட வார்த்தைக்காக நின்று பாருங்க, அப்பா அவங்களுடைய சுய ரூபத்தை நீங்க தெரிந்து கொள்வீங்க. அப்போ உண்மையா இருக்கும்பொழுது, ஆண்டவருடைய காரியத்துக்காக நிற்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிறவர்களுக்கு நீங்க ஒரு நாள் எதிர்த்து நின்றுதான் ஆக வேண்டும். அப்படி எதிர்த்து நிற்கும் பொழுது உங்கள் மேல் வருவதுதான் வன்முறை, கொடுமை. அது வரும். அதுக்கு ஆண்டவர் தப்புவிக்க உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்கு மாறாத தெய்வம் இப்படிப்பட்ட வஞ்சகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கும் தப்புவிக்கும்படியாக இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற காரியத்துக்கு, இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உங்களை நோக்கி வரலாம், உங்களை சூழ்ந்து நடக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க ஆண்டவருக்காக எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் பொழுது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் ஆத்துமா பாதுகாக்கப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் கண்களை மூடுவோம். ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான அந்த வார்த்தைக்காக, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய ஆத்துமாவை மீட்கும்படியாக, அவருடைய மீட்கும் வருஷம் நம்மை நோக்கி வந்தபடியினால, அந்த மீட்பின் வருஷத்துல நாம் மீட்கப்படுவதற்காக என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது அருமையான வார்த்தைகளுக்காக, இந்த புத்தாண்டில நமக்கு கொடுத்த இந்த மகிமையான வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி, இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கும் இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற காரியத்துக்கும் இப்படிப்பட்ட வன்முறையான காரியத்துக்கும் தேவன் நம்மை தப்புவிக்கும்படியாக இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏமாற்றுகிற காரியத்துக்கு உன்னை தப்புவித்துக் கொள்ள தேவன் விரும்புகிறார். உன் ஆத்துமா ஏமாறக்கூடாது, என்னுடைய வருகையில நீ கைவிடப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மோடு பேசினது ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாம் எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஆத்துமாவை குறிக்கிற காரியம் வந்தாச்சு. ஆத்துமாவை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்? ஆண்டவருடைய மீட்கும் வருஷம் சமீபித்து வந்து விட்டது. ஏதோ சீக்கிரமாய் வரேன்னு சொன்னாரு. அந்த நாட்கள் நெருங்கி விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு சத்ரு உன்னுடைய ஆத்துமாவுக்கு குறி வைத்திருக்கிறபடியினாலே தேவ பிள்ளையை அதை தப்புவிக்க தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்கை அவர் வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு இணங்கி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி நம்முடைய ஆத்துமா நிச்சயமாக இயேசப்பாவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். நித்திய காலமாக இயேசப்பாவோடு கூட நாம் இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற நம்புறீங்களா? இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களோடு கூட பேசின இந்த மகிமையான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஐயா. நம்முடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுத்திருப்பீர்கள். ஆனா அப்பா, இந்த ஆத்துமாவுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய போராட்டம் வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொடுத்திருக்கீங்க அப்பா. அதனால இந்த ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள, வஞ்சகத்துக்கு ஏமாற்றுகிற காரியத்துக்கு பாதுகாத்துக் கொள்ள. இயேசப்பா, வேதத்துல 7 விதமான வஞ்சகத்தை பார்த்தோம்ப்பா. இன்னும் எத்தனை விதமான வஞ்சகம் இந்த உலகத்துல இருக்கு எனக்கு தெரியலப்பா. ஆனாலும் இப்படி வஞ்சகம் வந்தாலும், இதை காட்டிலும் பல மடங்கு வஞ்சகம் வந்தாலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். என்னுடைய ஆத்துமாவை வஞ்சகத்துக்கு நீ தப்புவிப்பேன் என்று கொடுத்திருக்கிறீர். என்னுடைய ஆத்துமாவை வன்முறைக்கு கொடுமைக்கு தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆம் ராஜா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இதுவரைக்கும் எத்தனை காரியத்தில் ஏமாற்றப்பட்டு இருக்கான்னு தெரியவில்லை.
தெரியவில்லை, எத்தனை காரியத்துல வஞ்சிக்கப்பட்டு இருக்கான்னு தெரியவில்லை. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அந்த எல்லா வஞ்சகத்திற்கு அவங்களை விடுவிக்கும்படியா செபிக்கிறேன். எல்லா ஏமாற்றின காரியத்தில விடுவிக்கும்படியா செபிக்கிறேன். எல்லா வன்முறையில அவங்களை விடுவிக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா. இனிமேல் வரக்கூடிய எல்லா வஞ்சகத்துக்கு அவங்களை தப்புவித்து காத்தருளுங்கப்பா. இனிமேல் வரக்கூடிய எல்லா வன்முறையிலிருந்து தப்புவித்து காத்துக்கொள்ளும்படியா செபிக்கிறேன். அவளை ஆத்துமாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த ஆத்துமா வெளியேறப்பட்டது, ஆத்தும ரட்சிப்பு வெளியேறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா அந்த ஆத்தும மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. அவளை ஆத்துமாவை பத்திரப்படுத்திக் கொள்ள காத்துக்கொள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யுங்க. அவங்களை எல்லா வஞ்சகத்துக்கும் காத்துக்கொள்ளுங்க, எல்லா கொடுமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். அல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே. ஆசீர்வதித்தீரே நன்றி ஐயா, பெருக செய்தீரே நன்றி ஐயா. ஆசீர்வதித்தீரே நன்றி ஐயா, பெருக செய்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே. ஊரவாய் வந்தீரே நன்றி ஐயா, உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. ஊரவாய் வந்தீரே நன்றி ஐயா, உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே. இம்மட்டும் காத்தீரே நன்றி ஐயா, இனிமேலும் காப்பீரே நன்றி ஐயா. இம்மட்டும் காத்தீரே நன்றி ஐயா, இனிமேலும் காப்பீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா நல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா வல்லவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆமென் ஆமென்.